பெரியார் இதையெல்லாம் பேசியிருக்கார், பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்கார், பெரியார் இப்படியெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார். இது ஏறி ஒரு நல்ல ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன் இங்க பேசுறான், ஒருத்தன் பேசுறான். அப்படி இன்று ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் சீமான் திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசியிருப்பது அக்கட்சியின் நிர்வாகிகளிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீமானுடைய சின்னம் சீதாலட்சுமியின் சின்னம், மைக்குக்கு போட விடாதே என்று சொல்கிறாய் என்றால் நான் தோற்றாலும் பெருமையாக நிற்பேன். உனக்கு அந்த பயம் இருக்கட்டும். இன்றில்லை என்றாவது ஒரு நாள் நான் வெல்லுவேன். உங்க கூட்டத்தை என்ன பண்ணுவேன்னு அன்னைக்கு நீ பாரு. நான் பெரியாரை பத்தி பேசிட்டேங்கிற இல்ல, என்னை தானே திட்டிட்டு இருக்க. இதே மாதிரி நின்னு பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் இவ்வளவு செஞ்சிருக்கார், பெரியார் இதையெல்லாம் பேசியிருக்கார், பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்கார், பெரியார் இப்படியெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார். இது ஏறி ஒரு நல்ல ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன் இங்க பேசுறான், ஒருத்தன் பேசுறான். அப்படி பேசுறான். தெருநாய் மாதிரி அங்க நின்னுகிட்டு சீமா நின்னு, டேய் என்னை விடுறா, பெரியார் வந்து பேசுற, பெரியாரின் பெருமையை பேசுறா. பெரியார் யாரு தெரியுமா? தெரியல சொல்றா. பெரியார் யாரு தெரியலடா வந்து சொல்றா. போடா, தூக்கிட்டு போடா. சும்மா இருந்தா நான் சும்மா இருப்பேன், சொரிஞ்சு விடுறது. என்ன மாடல்? திராவிட மாடல், திருட்டு மாடல். என்ன மாடலா? சந்துக்கு சந்து திருட்டு கோழி பிடிச்ச மாதிரி இருட்டுக்குள்ள நின்று காசை கொடுத்து ஓட்ட வாங்குற கூட்டத்துக்கு என்னடா திராவிட மாடல் வேண்டி கிடக்கு? திராவிட மாடல். எத்தனை நாளைக்கு இந்த வேலையை செஞ்சிருவே? நீ எத்தனை நாளைக்கு செய்வ? எத்தனை நாளைக்கு? இப்ப நீ அவனுக்கு போடாத, மைக்குக்கு போடாத, நோட்டாவுக்கு போடு, 26 தேர்தல 234 இது சொல்லிட்டு இருப்பியா? இந்த கூட்டத்தில் எவனாவது ஒரு ஆன்மான சொல்றான். நடக்க இருக்கிற 26 தேர்தலில் தனிச்சு 234 தொகுதியிலையும் போட்டிடுவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.